லேபர் காஸ்ட். இப்போ இன்னும் சின்ன 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 காஸ்ட் கான்செப்ட்ஸ், இது வந்து பேர்லயே இருக்கும், அப்படியே எக்ஸ்பிளிசிட்டா பேர்லயே நமக்கு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது லேபர் காஸ்ட், அதாவது லேபருக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் அவ்வளவுதான்ப்பா லேபர் காஸ்ட். அப்போ இது வந்து ஒரு வேரியபிள் காஸ்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லேபர் காஸ்ட்ங்கிறது கேஷுவல் லேபருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட். அதே பர்மனன்ட் லேபருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது பிக்ஸ்டு காஸ்டா நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா அவங்க பர்மனண்டா வந்துட்டே இருப்பாங்க, மாசமான நம்ம அவங்களுக்கு கூலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சோ அதை நம்ம பர்மனன்ட் காஸ்டா நம்ம எடுத்துப்போம், பிக்ஸ்டு காஸ்டா எடுத்துப்போம். ஓகே, அப்போ இதை என்னென்னலாம் லேபர் காஸ்டா எடுத்துப்போம் அப்படின்னா, நம்ம வேஜ் கொடுக்குறோம்ல, கூலி கொடுக்குறோம். முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல வந்து கேஷா கொடுக்க மாட்டாங்க. இப்ப வந்து நெல் வயல் அப்படின்னா வந்து ஒரு மூட்டை நெல்லு இது மாதிரி எல்லாம் வந்து கைண்டா கொடுப்பாங்க, பொருளா கொடுப்பாங்க. சோ கேஷாவும் கொடுக்கறது பிளஸ் கைண்டா கொடுக்கறது, both to casual labor and to permanent labor. ஓகேவா? இது எல்லாத்தையுமே நம்ம லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். இதுல கேஷுவல் லேபர் கொடுக்கறது வந்து வேரியபிள் காஸ்டாவும், பர்மனன்ட் லேபர் கொடுக்கறது வந்து பிக்ஸ்டு காஸ்டாவும் எடுத்துப்போம். ஓகேவா? ரைட். அப்ப இந்த காஸ்ட் எல்லாமே வந்து பெய்ட் அவுட் காஸ்ட் நம்ம சொல்றோம். பெய்ட் அவுட் காஸ்ட்ங்கிறது எங்க படிச்சோம்? எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்ல படிச்சோமா? அப்போ எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் அப்படிங்கிறது என்னது? வெளிப்படையா நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த காஸ்ட் நம்ம எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்னு வச்சுப்போம். அப்ப இதெல்லாம் பெய்ட் அவுட் காஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ இப்ப ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளியில இருந்து ஹையர் பண்றவங்களுக்கு எல்லாருமே கூலி கொடுத்துருவாங்க. ஆனா வெளியில இருந்து ஹையர் பண்ணாம தந்த சொந்தமா இருக்கிற ஃபேமிலி லேபரோ இல்ல புல்லட் லேபர் இல்லைன்னா வந்து மெஷின் லேபர் இந்த மாதிரி எதா இருந்தாலும் அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க. சோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ல எடுத்துப்போம்னு பார்த்தோமா? அதத்தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான நம்ம பே பண்ணப்படாத விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம இம்ப்யூட்டட் வேல்யூ அப்படின்னு எடுத்துப்போம். இம்ப்யூட்டட் அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே அது பே பண்ணிருக்க மாட்டாங்க, பட் நம்ம அது வந்து உள்ள இன்ஹெரண்டா அதோட வேல்யூ இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அவங்க வந்து சொந்தக்காரங்க மீன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு கூலி கொடுக்காம விட்டுறக்கூடாது. சோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தையும் நம்ம காஸ்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது அக்கௌண்ட் பண்ணிப்போம். அதனாலதான் அதை இம்ப்யூட்டட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரைட். இது எல்லாத்தையும் லேபர் காஸ்ட் எல்லாத்தையும் நம்ம இம்ப்யூட் பண்ணிப்போம். இதெல்லாம் நம்ம ஓன் பண்ணிருக்கிறோமோ அந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து இம்ப்யூட்ங்கிற வார்த்தை மூலியமா இண்டிகேட் பண்ணி நம்ம காஸ்ட் அனாலிசிஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறது உண்டு. ஓகே, அடுத்து மெஷினரி காஸ்ட். மெஷினரி அப்படின்னாலே நம்மளுக்கு ஹையரிங் சார்ஜ், அதாவது இப்ப நம்ம டிராக்டர் இல்ல ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ, ஜேசிபி இல்ல ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஹையரிங் சார்ஜஸ்ல எடுத்துப்போம். லூப்ரிகன்ட் சார்ஜஸ்னா நம்ம மெஷினரி இம்ப்ளிமெண்ட் மாதிரிலாம் இருக்குல்ல, சோ அதுக்கெல்லாம் வந்து லூப்ரிகன்ட் சார்ஜஸும் நம்ம வச்சுப்போம். ஓகேவா? சோ இதுல வந்து மெஷினரி காஸ்ட்லயே வேரியபிள் காஸ்டும் இருக்கு, பிக்ஸ்டு காஸ்டும் இருக்கு. ஒரு மெஷினரி வாங்குறோம் அப்படின்னா அது வாங்கும் போது நம்மளுக்கு இருக்கிற செலவு, ஓகேவா? இப்ப 1 லட்சம் 2 லட்சம் மொத்தமா பல்கா போட்டு வாங்குறோம் இல்லையா, சோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? மெஷினரி காஸ்டோட பிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே அடிக்கடி நமக்கு செலவு வைக்கும் பாருங்க, இப்ப வந்து பெட்ரோல் ஊத்தணுங்கிறது, அப்புறம் ரிப்பேர் மெஷினரி ரிப்பேர் பண்றது, அப்புறம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இதெல்லாம் வந்து வேரியபிள் காஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? அப்ப பிக்ஸ்டு காஸ்ட்ங்கிறது வந்து சாரி இங்க கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு. ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெஷினரிங்கிறது யூஸ்வலா வந்து நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம். அப்புறம் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறது, அதாவது இன்சூரன்ஸ் பிரீமியம்னா வந்து மாசம் மாசம் நம்ம பிரீமியம் கட்டிட்டு தான் இருக்கணும், இல்ல வருஷம் வருஷம் நம்ம பிரீமியம் கட்டிட்டே தான் இருக்கணும் கண்டினியூஸா. டாக்ஸ், இப்ப நம்ம லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா டாக்ஸ் கட்டிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? லைசன்ஸ், டிப்ரிசியேஷன் தான் நமக்கு வந்து வருஷம் வருஷம் அது வந்து தேய்மானம் இருந்துகிட்டே தான் இருக்கும் மிஷினரிக்கு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்டட், அதாவது நம்ம இப்போ முதலீடு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த முதலீடுக்கு வந்து நம்ம லோன் வாங்கிருப்போம்ல, அதுக்கு வட்டி கட்டணும்ல, அப்ப மாசமான நம்ம வட்டி கட்டுவோம் இல்லையா? சோ இந்த மாதிரி கண்டினியூஸா நம்ம பே பண்ணிட்டு இருக்க வேண்டிய காஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம பிக்ஸ்டு காஸ்ட்னு எடுத்துப்போம். எதெல்லாம் அப்பப்ப செலவுகளா இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வேரியபிள் காஸ்ட்னு எடுத்துப்போம். ஓகேவா? சோ ஒரு மெஷினரி காஸ்ட்ல வந்து பிக்ஸ்டு காஸ்டும் இருக்கு, வேரியபிள் காஸ்டும் இருக்கு. ரைட். அடுத்து இதே மாதிரிதான் ஓன்டு மெஷினரிக்கு நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, நம்ம சொந்தமா வச்சிருக்கோம்னா அதோட காஸ்ட் வந்து அந்த வருஷத்தோட கிராப் ப்ரொடக்ஷன்ல வந்து அனலைசிஸ்ல போட மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த வருஷத்தோட கிராப் ப்ரொடக்ஷன்ல ஒருவேளை இந்த மெஷினரி என்கிட்ட இல்ல, இந்த டிராக்டர் இன்னைக்கு வந்து என்கிட்ட இல்லைன்னா நான் வெளியில இருந்து டிராக்டர் ஹையர் பண்ணிப்பேன். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு அவன் எவ்வளவு கூலி கேட்பான்? ஒரு 1200 ரூபாய்ல இருந்து 1500 வரைக்கும் கூலி கேட்பான். அப்படின்னா அந்த கூலியை வந்து நான் என்ன பண்ணணும்னா காஸ்ட் ஆஃப் மெஷினரி அப்படின்னு சொல்லி ஒரு தனி காலம்ல என்னோட காஸ்ட் அனாலிசிஸ்ல வந்து நான் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ இதை ஆட் பண்ணாம நம்ம காஸ்ட் அனாலிசிஸ் போட மாட்டோம். என்னதான் நம்ம சொந்தமா வச்சிருந்தாலுமே அதை நம்ம அக்கௌண்ட் பண்ணி தான் காஸ்ட் அனாலிசிஸ் போடுவோம். ஓகே, அடுத்து லைஃப் ஸ்டாக் காஸ்ட். லைஃப் ஸ்டாக் அப்படின்னா வந்து நாடு மாடு இல்ல ஃபிஷரி இந்த மாதிரி என்னென்ன யூனிட்ஸ் வச்சிருக்கோமோ அது எல்லாமே லைஃப் ஸ்டாக். சோ லைஃப் ஸ்டாக்லயும் வேரியபிள் காஸ்ட்ங்க இருக்கு, பிக்ஸ்டு காஸ்ட் இருக்கு. அதாவது அது மொத்தமா வாங்கும் போது என்ன விலையோ அதை வந்து பிக்ஸ்டு காஸ்ட்னு வச்சுப்போம். வேரியபிள் காஸ்ட்ங்கிறது அப்பப்ப ஆகிற செலவு. அப்ப வெட்டினரி மெடிசின் காஸ்ட், அதுக்கு வந்து சாப்பாடு போடுறது, ஃபாடர் அண்ட் ஃபீடு இந்த மாதிரி சாப்பாடு போடுறது, அப்புறம் லேபர் சர்வீஸ், அப்பப்போ வந்து
பர்மனன்ட் லேபரா இல்லாத பட்சத்துல அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வேரியபிள் காஸ்ட் எடுத்துப்போம். ஓகேவா, லைஃப் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்றதெல்லாம் வேரியபிள் காஸ்ட் வச்சுக்கிறோம். பிக்ஸ்டு காஸ்ட் என்னென்ன அப்படின்னா, நம்ம அந்த அனிமல் வாங்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 60,000 கொடுத்து ஒரு கேட்டில் வாங்குறோம், நல்ல கேட்டில் வாங்குறோம் அப்படின்னா, அந்த 60,000 மேபி நம்மளுக்கு வந்து பல்கா அப்ப நம்மகிட்ட இல்லாம இருந்திருக்கலாம். சோ நம்ம யார்கிட்டயாவது வட்டிக்கு வாங்கிருக்கலாம். அப்ப அந்த வட்டி நம்ம கொடுக்கணும்ல, ஓகேவா. சோ அது ஒண்ணு. அப்புறம் அனிமலுக்கு டிப்ரிசியேஷன், அதாவது ஒரு அனிமல் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அதோட இளம் வயசுல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மேபி ஒரு அதிகமான லிட்டர்ஸ் ஆஃப் பால் வந்து நமக்கு கறக்குது. ஆனா அது வயசு ஆக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதுல தேய்மானம் நடந்து நம்மளுக்கு என்ன ஆகும், கம்மியான லிட்டர்ஸ் ஆஃப் பால் தான் நமக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி அந்த தேய்மானத்தை எல்லாத்தையும் நம்ம பிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட் பண்ணிப்போம். ஓகேவா, ரைட். ஓகே, அடுத்து லேண்டோட காஸ்ட். லேண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. நமக்கு ரெண்ட், ரெண்டல் வேல்யூ அப்படிங்கிற ரெண்டுமே வந்து வேற வேற விஷயம். ரெண்ட் அப்படின்னா உண்மையிலேயே வந்து வாடகை. ரெண்டல் வேல்யூ அப்படின்னா ஒருவேளை இது வாடகையா இருந்தா இதோட மதிப்பு என்ன, ஓகேவா, அதுதான் ரெண்டல் வேல்யூ. அப்போ ரெண்டல் வேல்யூங்கிறது எந்த விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சொந்த நிலத்துக்கு. இது வந்து என்னோட சொந்த நிலம் இன்னைக்கு, ஆனா ஒருவேளை இது என்னோட சொந்த நிலமா இல்லாத அன்னைக்கு எனக்கு எவ்வளவு இதோட வேல்யூ அப்படின்னா, அந்த கூலி மீன்ஸ் வாடகை வந்து எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னு அசஸ் பண்றதுனால அது பேரு ரெண்டல் வேல்யூ ஆஃப் ஓன்டு லேண்ட்னு வச்சுப்போம். லீஸ் இன் லேண்ட் அப்படின்னா வந்து நம்ம குத்தகைக்கு எடுத்த நிலம். அப்ப குத்தகைக்கு எடுத்த நிலம் வந்து உண்மையிலேயே என்னோடது கிடையாது. அப்ப நான் அதுக்கு வந்து ரெண்ட் கொடுத்துதான் ஆகணும். சோ அது வந்து ரெண்ட் ஆஃப் த லீஸ் இன் லேண்ட் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துப்பேன். ஓகேவா, ரைட். அப்போ எப்பவுமே வந்து ஓன்டு லேண்டுக்கு வந்து நம்ம இம்பியூட் தான் படிப்போம். நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம்ல, ஓன்டு லேண்டுக்கு வந்து உண்மையிலேயே நம்ம வந்து வாடகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டோம். சோ அதை வந்து நம்ம இன்ஹெரண்டாவே அது இருக்கு அப்படிங்கறனால நம்ம தான் அந்த வேல்யூ வந்து இம்பியூட் பண்ணி உள்ள எடுத்துப்போம். சோ ஹென்ஸ் இட் இஸ் கால்டு ரெண்டல் வேல்யூ, நாட் ரெண்ட். ஓகேவா, ரைட். அடுத்து ஒருவேளை நம்ம லேண்ட வந்து லீசிங் பண்ணிருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா, லேண்டுக்கு உண்மையிலேயே நம்ம ரெண்ட் பே பண்ணணும். அந்த இடத்துல ரெண்ட்ங்கிற வார்த்தை வந்து வரும். இப்போ லீஸ், இப்போ லீஸ் அவுட் அப்படின்னா வந்து குத்தகைக்கு கொடுத்தவங்க. ஓகேவா, லீஸ்ட் இன் அப்படின்னா குத்தகைக்கு எடுத்தவங்க, லீஸ்ட் அவுட் அப்படின்னா குத்தகைக்கு கொடுத்தவங்க. அப்ப குத்தகைக்கு கொடுத்தவங்களுக்கு அது வந்து செலவா இருக்காது. அது வந்து அதுல இருந்து நமக்கு வருமானம் தான் வரும். புரிஞ்சா, குத்தகைக்கு எடுத்தவங்களுக்கு அது செலவு. ஆனா குத்தகைக்கு கொடுத்தவங்களுக்கு, லேண்ட் ஓனர்ஸ், அவங்க தான் குத்தகை கொடுப்பாங்க இல்லையா. சோ குத்தகைக்கு கொடுத்தவங்களுக்கு அது வந்து வரவா இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் கரெக்டா வரவு செலவு எது அப்படிங்கறது கரெக்டா அக்கௌண்ட் பண்ணும். அடுத்து இப்போ ரெண்டல் வேல்யூ ஆஃப் ஓன்டு லேண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து காஸ்ட். ஓகேவா, ஏன் வந்து காஸ்ட் அப்படின்னா, ஒருவேளை இன்னைக்கு இந்த நிலம் என்னோடதான் இல்லைன்னா நான் அதுக்கு ஒரு ரெண்ட் பே பண்ணிருப்பேன்ல, அதுதானே ரெண்டல் வேல்யூ ஆஃப் ஓன்டு லேண்ட். சோ அது எனக்கு செலவா தானே இருந்திருக்கும். ஓகேவா, சோ அதை வந்து நம்ம என்னவா எடுத்துக்கணும், காஸ்டா தான் எடுத்துக்கணும். அதனால நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்க்கு கீழே இந்த மாதிரி காஸ்ட் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துருவோம். ஓகேவா, ரைட். அடுத்து கடைசி ரெண்டு கான்செப்ட், பில்டிங் காஸ்ட் அண்ட் இன்புட் காஸ்ட். பில்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் த பில்டிங்ஸ் அண்ட் டிப்ரிசியேஷன் ஆஃப் பில்டிங். அதாவது இப்ப அந்த பில்டிங்க்கு நான் வந்து ஒரு வட்டி கட்டலாம். ஓகேவா, சோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு பிக்ஸ்டு காஸ்டா இருக்கும். பிளஸ் அந்த பில்டிங் வந்து தேய்மானம் ஆகும்ல ஓவர் த இயர்ஸ், வந்து இந்த காத்து மழை புயல் இந்த மாதிரி எல்லாம் வெயில் அடிபட்டு அந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு வருது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. சோ இதெல்லாம் வந்து டிப்ரிசியேஷன் ஆஃப் த பில்டிங். சோ இது எல்லாத்துக்குமே வந்து பிக்ஸ்டு காஸ்டா எடுத்துப்போம். இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஜென்ரலா நம்ம வேரியபிள் காஸ்ட் எல்லாம், அதாவது சீடு, மென்யூர், பிளான்ட் ப்ரொடக்ஷன் கெமிக்கல், அதாவது பெஸ்டிசைடு, வீடிசைடு, ஃபங்கிசைடு, ஹெர்பிசைடு, இந்த மாதிரிலாம் எடுக்கிறோம்ல. சோ இது எல்லாமே வந்து நமக்கு இன்புட் காஸ்ட் எடுத்துப்போம். இந்த இன்புட் காஸ்ட் எல்லாமே கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், கரண்ட் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூல தான் எடுத்துப்போம். அதாவது நாமினல் ஆர் மணி வேல்யூன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுதான் கரண்ட் வேல்யூ ஆஃப் மார்க்கெட் பிரைஸ். சோ அந்த விலை என்னவோ அதுக்கான இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் பிரைஸ் தான் நம்ம இன்புட் காஸ்ட்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் பண்ணிப்போம். ஓகேவா, சோ இது எல்லாமே காஸ்ட் கான்செப்ட்ஸ். நம்ம ஒரு செட்டு ஃபுல்லா நாமினல்ல இருந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட் வரைக்கும் ஒரு செட் பார்த்தோம். அடுத்து பிக்ஸ்டு காஸ்ட்ல இருந்து நம்ம ஆவரேஜ், மார்ஜினல் காஸ்ட் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கடுத்து சின்ன சின்ன கான்செப்ட்ஸ், அதாவது லேபர் காஸ்ட், மெஷினரி காஸ்ட், இன்புட் காஸ்ட், பில்டிங் காஸ்ட், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ இது எல்லாமே பேர்லயே அர்த்தம் இருக்கு. எல்லாமே எது நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கணும்னா, எது பிக்ஸ்டு எது வேரியபிள், இதுல ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கணும். ஓகேவா, ரைட். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிக்ஸ்டு கேபிட்டல் போடும். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, கேபிட்டல் அப்படின்னாலே முதலீடு. சோ அந்த முதலீடை வந்து நம்ம கண்டிப்பா மொத்தமும், நம்ம இப்போ ஒரு 60 லட்சம் ஆகுதுன்னா மொத்த காசையும் நம்மளால போட முடியாது. ஒரு 1.5 கோடி 2 கோடி ஆகுதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா கடன் வாங்கியிருப்போம். சில ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இவ்வளவு பல்கான இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, ஒரு 20,000 அப்படின்னா கூட அது கூட அவங்கள்ட்ட இல்லாம போயிடலாம். ஓகேவா, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் இருக்காங்க அப்படின்னா, இல்ல அதை விட ரொம்ப சின்ன ஃபார்மர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த பணம் கூட இல்லாம போயிடும், அந்த கிராப் சீசனுக்கு ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு கூட. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த 20,000 பணத்தை கூட லோன் போட்டு வாங்குவாங்க.
சரியா? அதாவது அந்த ஒரு கிராப் சீசனுக்கு மட்டும், அந்த ஒரு 6 மாசம்னா 6 மாசத்துக்கு மட்டும் அவங்க பணம் லோன் வாங்குவாங்க. அது பேர் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு பேரு. ஓகேவா? அதாவது கேபிட்டல் அப்படின்னாலே இந்த இடத்துல என்ன அர்த்தம் வரலாம் அப்படின்னா லோன் அப்படிங்கிற அர்த்தம் வந்துக்கலாம். அதாவது ஒர்க்கிங், இப்ப கரண்ட் தேவையை பூர்த்தி பண்றதுக்காக நான் வந்து ஒரு லோன் வாங்குறேன்னா அது ஒர்க்கிங் கேபிட்டல். இதே வந்து பிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப டிராக்டர் வாங்குறதுக்கு லோன் வாங்குறேன், லேண்ட் வாங்குறதுக்கு லோன் வாங்குறேன், இந்த மாதிரி ரொம்ப டியூரபிளான அசெட்டுக்கெல்லாம் நான் லோன் வாங்கினேன் அப்படின்னா அது பேர் வந்து பிக்ஸ்டு கேபிட்டல் லோன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இப்போ ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஒரு வட்டி இருக்கும், நான் பே பண்ணும். ஏன்னா லோன் வாங்கினாலே நான் வட்டி பே பண்ணும். அதே பிக்ஸ்டு கேபிட்டல் வாங்குற லோனுக்கு ஒரு வட்டி இருக்கும் இல்லையா? நான் ஏன் இந்த 2 வட்டியும் வந்து மொத்தமா சேர்த்து வட்டி அப்படின்னே போட்டக்கூடாது? ஏன் வந்து தனியா இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் பிக்ஸ்டு கேபிட்டல் ஏன் தனித்தனியா கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கேள்வி. சோ அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. என்னன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷனை வச்சு வேரி ஆகும், பிக்ஸ்டு கேபிட்டல் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷனை வச்சு வேரி ஆகுது. இது ஒண்ணும் இல்ல, ஒர்க்கிங் காஸ்ட் அதாவது வேரியபிள் காஸ்டும் பிக்ஸ்டு காஸ்டும் தான், வேற வேற வார்த்தைகள்ல சொல்லுவோமே தவிர மீனிங் பாத்தீங்கன்னா ஒன்னே தான். அப்போ ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சு மாறும், பிக்ஸ்டு கேபிட்டல் வந்து லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சு மாறாது. அதாவது நான் லேண்ட் வாங்குறேன், டிராக்டர் வாங்குறேன்னா ப்ரொடியூஸ் பண்றனோ இல்லையோ எனக்கு கண்டிப்பா அது வந்து என்கிட்டயே இருக்கும் எப்பவுமே. ஓகேவா? சோ இத வச்சு அதனால அந்த லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சு மாறும் மாறாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே இதுக்கு நம்ம கட்டுற அந்த வட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன்னா போடக்கூடாது, தனித்தனியா தான் போடணும். காஸ்ட் கான்செப்ட்ஸ்ல எப்பவுமே நம்ம அதை தனித்தனியா தான் வச்சுக்கணும். ஓகே, அப்ப நார்மலி நம்ம எடுத்துக்கிற இன்புட்ஸ்ங்கிறது, இப்ப நம்ம ஒரு ஃபர்டிலைசர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூரியா வந்து ஒரு 10 கிலோ கிட்ட வாங்குறோம். அது வந்து ஒரு பிளான்ட் எப்ப தேவையோ அப்ப மட்டும் தான் நான் கொடுக்குமே தவிர 10 கிலோ யூரியாவையும் மொத்தமா கொண்டு போய் போட்ட மாட்டேன். அப்போ நம்ம இன்புட் வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து எப்பப்ப அந்த கிராப்புக்கு அது தேவையோ அப்பப்போ மட்டும் தான் நம்ம கொடுப்போம், தேவையான டைம்ஸ்ல தான் நம்ம கொடுப்போம். அதனால ஒர்க்கிங் கேபிட்டல்னா அந்த சின்ன சின்ன செலவுகள். சோ அந்த மாதிரி ஒரு ஃபர்டிலைசருக்காகவோ இல்ல ஏதாவது ஒரு கூலி கொடுக்கணும், சில பேர் லோன் வாங்குவாங்க. அப்ப அந்த ரொம்ப கம்மியான செலவுகள் கூட மீட் பண்ண முடியாததுக்காக லோன் வாங்கினா அது பேர் தான் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன். சோ இந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கிராப் பீரியடோட பாதியா ரெடியூஸ் பண்ணி போட்டுருவோம். ஓகேவா? ஏன்னா அது ஃபுல்லா யூஸ் பண்ணல, நம்ம அப்பப்பதான் யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால பாதியா ரெடியூஸ் பண்ணி போட்டுருவோம். இந்த பாதி அப்படிங்கிற கணக்கு வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டா தான் சொல்றோமே தவிர உண்மையா கால்குலேட் பண்ணி பர்டிகுலரா ரியலிஸ்டிக்கா வந்து ஹாஃப் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது இல்ல. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு பாதியா ரெடியூஸ் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லி நம்ம போடுறோம். சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டலையும் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிக்ஸ்டு கேபிட்டல் 2 வட்டியும் வந்து தனித்தனியா தான் காஸ்ட்னு சொல்லி நம்ம எழுதுமே தவிர ஒரே மொத்தமா காஸ்ட்னு சொல்லி நம்ம எழுதக்கூடாது. ஓகேவா? ரைட். அப்போ இப்பதான் வந்து அந்த A1, A2, B1, B2, C1, C2 இந்த மாதிரி காஸ்ட் கான்செப்ட்ஸ் நீங்க யூஜில படிச்சது உண்டு. சோ அந்த காஸ்ட் கான்செப்ட்ஸ் வந்து இதுதான். ஓகேவா? சோ நம்ம யூஸ்வலா வந்து கிராப் வளர்க்குறோம் இல்ல லைஃப் ஸ்டாக் வளர்க்குறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி காஸ்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. இதைத்தான் ஜென்ரலா வந்து நமக்கு காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு ஆக்சுவலி பிரின்சிபல் கிராப்ஸுக்கு. பிளஸ் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஜென்ரலா நம்ம ஒரு கிராப்புக்கு பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி காஸ்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் யூஸ்வலாவே. ஓகேவா? சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது A1. எப்பவுமே நல்லா வச்சுக்கோங்க, A1 அப்படிங்கிறது நிறைய காஸ்ட் சேர்ந்தது தான் A1 இருக்கும். சோ நீங்க நிறைய இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கிறத விட A2, B1, B2, C1, C2ங்கிறதுலாம் ரொம்ப சின்ன சின்ன ஒரு லைன் தான் இருக்கும், ஒரு காஸ்ட் தான் அது ஆட் ஆகும். சோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மீதி எல்லாத்தையுமே நம்ம A1ல போட்டுலாம். ஓகேவா? இதுதான் ஜென்ரலா நாங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றது. சோ காஸ்ட் A1ல என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஓன்டா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து இம்ப்யூட்டட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இல்லைன்னா மத்த விஷயத்த எல்லாமே மார்க்கெட் வேல்யூ, மார்க்கெட் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம ஹையர் பண்றது இல்லையா, அதனால. சோ ஹையர்டு ஹியூமன் லேபரோட அவனுக்கு கொடுக்குற கூலி, பர்மனன்ட் லேபருக்கு கொடுக்குற கூலி, ஓகேவா, கான்ட்ராக்ட் லேபர் யாராவது இருக்காங்கன்னா அவனுக்கு கொடுக்குற கூலி, அப்புறம் ஹையர்டு புல்லட் லேபர், இந்த மாடு அடிச்சு விடுவாங்கல்ல, அப்ப வந்து ஒரு வேலையாள் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குற கூலி, அப்புறம் ஹையர்டு மெஷினரிக்கு கொடுக்குற கூலி. ஓகே, இப்ப டிராக்டர் ஒரு ஒன் ஹவருக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற கூலி, அப்புறம் இரிகேஷன் சார்ஜ், யாராவது தண்ணி கட்டுவாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல அது, அந்த மாதிரி, அப்புறம் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர் சின்ன சின்னதா மெயின்டைன் பண்ணும் இந்த மாதிரி, அப்புறம் லேண்ட் ரெவென்யூ செஸ் அண்ட் அதர் டாக்ஸ், இதெல்லாம் டாக்ஸ் செஸ்ல தான் வரும். அப்புறம் டிப்ரிசியேஷன் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட், அது எல்லாத்தையுமே நம்ம காஸ்ட் 1ல ஆட் பண்ணுவோம். A1ல டிப்ரிசியேஷன் எதுல நடக்கும்னு பாத்தீங்கன்னா, தேய்மானம் எதுல நடக்கும்னா மெஷினில் நடக்கும், இம்ப்ளிமெண்ட்ஸ், ஃபார்ம் பில்டிங், இரிகேஷன் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இரிகேஷன் ஸ்ட்ரக்சர்லாம் இப்ப நம்ம வந்து கேனல் மாதிரி ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா அது என்ன ஆகும், ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து நமக்கு அது வந்து சரிஞ்சுக்கிட்டே வரும் இல்ல இடிஞ்சுக்கிட்டே வரும், இந்த மாதிரிலாம் ஆகும் இல்லையா, அதுதான் டிப்ரிசியேஷன் சொல்லுவோம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல், இது வந்து தனியான விஷயம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டலும் A1ல தான் ஆட் பண்ணுவோம். இது போக மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸ், ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் A1ல தான் ஆட் பண்ணுவோம். ஓகே, இதுவும் போக இம்ப்யூட்டட் வேல்யூ, அதாவது
நம்ம சொந்தமா புல்லட் லேபர் வச்சிருக்கோம், சொந்தமா மெஷினரி வச்சிருக்கோம், இல்லைன்னா சொந்தமா வந்து சீட்ஸ் வச்சிருக்கோம், சொந்தமாவே வந்து மென்யூரும் வச்சிருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து சொந்தமா இருக்கிறனால ஓண்டுங்க எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே வந்து இம்ப்யூட்டட் வேல்யூவா தான் இருக்கும். ஏன்னா இன்ஹெரண்டாவே அதுக்கு வேல்யூ இருக்குமே தவிர நம்ம வந்து அதனால இந்த இம்ப்யூட்டட் வேல்யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து மார்க்கெட் ரேட் ஆஃப் மென்யூஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். அதாவது நம்ம கிட்ட சொந்தமா இல்ல, நம்ம வெளியில இருந்தா காசு கொடுத்து வாங்கணும்னா அப்ப மார்க்கெட்ல என்ன விலை அந்த விலையை காஸ்ட் A1ல ஆட் பண்ணும். சீட்ஸும் அதே மாதிரி தான், நம்ம சொந்தமா இல்ல, சோ நம்ம மார்க்கெட்ல இருக்கிற ரேட் ஆஃப் சீட்ஸ் தான் ஆட் பண்றோம். அடுத்து இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ஓன்டு சீட். நான் சொன்னதே ஓனா வச்சிருக்கோம் அப்படின்னா அது இம்ப்யூட்டட் வேல்யூன்னு வச்சுப்போம். அதே இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் மென்யூர், இதுவும் வந்து நம்ம கிட்ட சொந்தமா இருக்கிற மென்யூர். அதனால இப்ப இந்த மாட்டு சாணம் எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் தன்னோட சொந்த மாட்டுல இருந்து சொந்தமா அந்த மாதிரி எடுத்து போடுவாங்க, அதெல்லாம் வந்து இம்ப்யூட்டட் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் பெஸ்டிசைட், ஹெர்பிசைட், ஹார்மோன். அதாவது ஏதாவது மார்க்கெட்ல இருந்து வாங்குறோம், நம்ம கிட்ட சொந்தமா இல்லங்கும் போது அது எல்லாத்தையுமே மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு ஆட் பண்ணிப்போம். சோ இந்த ஹோல் செட் இதுல இருக்கிற எல்லா காஸ்டையும் நம்ம சேர்த்தாதான் அது பேரு காஸ்ட் A1 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காஸ்ட் கான்செப்ட். ஓகேவா? அடுத்து காஸ்ட் A2. A2ல இருந்து C வரைக்கும். காஸ்ட் A2 அப்படிங்கிறதுனா காஸ்ட் A1 ஒன்னு பார்த்தோம்ல, அது A கிடையாது, ஆக்சுவலி A1. சோ காஸ்ட் A1ஓட சேர்த்து ரெண்ட் பெய்டு ஃபார் லீஸ்ட் இன் லேண்ட், நம்ம குத்தகைக்கு எடுத்த நிலம் இருக்குல்ல அதுக்கு ஒரு வாடகை கொடுப்போம்ல, அந்த வாடகையை ஆட் பண்ணா அதுதான் காஸ்ட் A2. ஓகேவா? அடுத்து காஸ்ட் B. காஸ்ட் Bங்கிறது என்னன்னா இந்த காஸ்ட் A1 இல்லைன்னா காஸ்ட் A2 எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் த பிக்ஸ்டு கேபிட்டல் எக்ஸ்க்ளூடிங் லேண்ட், அதாவது நிலத்துக்கான வாங்கின லோனை தவிர, இப்ப டிராக்டருக்காக லோன் வாங்கியிருப்பேன், இல்ல மெஷினரிக்காக லோன் வாங்கியிருப்பேன், அப்போ அந்த மெஷினரிக்காகவோ டிராக்டருக்காகவோ நான் வாங்கின லோனுக்கு ஒரு வட்டி கட்டுவேன்ல, அந்த வட்டியை இதுல ஆட் பண்ணிக்கணும். சரியா? பிளஸ் ரெண்டல் வேல்யூ ஆஃப் ஓன்டு லேண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஓன்டு லேண்ட். அப்போ என்கிட்ட சொந்தமா இருக்க நிலம், ஒருவேளை அது எனக்கு சொந்தமா இல்லைன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருந்திருக்கும், ஒரு வாடகை நான் கொடுத்துருக்கணும் இல்லையா? சோ அதைத்தான் ரெண்டல் வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சோ ரெண்டல் வேல்யூ ஆஃப் ஓன்டு லேண்ட் அதையும் வந்து நம்ம காஸ்ட் பியோட ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ காஸ்ட் பில என்ன வரும், காஸ்ட் A1 ஆர் A2 இது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுல நம்ம பிக்ஸ்டு கேபிட்டல், லேண்ட் தவிர இருக்கிற பிக்ஸ்டு கேபிட்டல் எதுலனாலும் நம்ம அதுக்காக லோன் வாங்கியிருப்போம், அந்த லோனுக்கு நம்ம எவ்வளவு வட்டி கட்டுறோமோ அந்த வட்டியை ஆட் பண்ணிக்கோங்க. பிளஸ் மேலேயே ரெண்ட், உண்மையான வாடகை ஆட் பண்ணிட்டோம் குத்தகைக்கு எடுத்த நிலத்துக்கு. அப்ப இப்ப நம்ம கிட்ட சொந்தமா இருக்கிற நிலத்துக்கு நம்ம எவ்வளவு ரெண்டல் வேல்யூ அதை வந்து காஸ்ட் பியோட ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இருக்கிறது காஸ்ட் சி. காஸ்ட் சிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் பியோட சேர்த்து இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி லேபர். ஓகேவா? முன்னாடி நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா அந்த காஸ்ட் A1ல ஃபேமிலி லேபர் எந்த இடத்துலயுமே ஆட் பண்ணிருக்க மாட்டோம். ஓகேவா? சோ அது எங்க ஆட் பண்றோம், கடைசியா ஆட் பண்றோம். காஸ்ட் சி கூட வரும்போது காஸ்ட் பியோட சேர்த்து இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி லேபர், அதாவது ஃபேமிலி லேபருக்கு உண்மையா நம்ம கூலி கொடுத்துருக்க மாட்டோம், பட் ஆக்சுவலி கொடுத்துருந்துருக்கணும், ஏன்னா அவங்களும் வேலை செஞ்சிருந்தாங்க. சோ அதை வந்து இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி லேபர் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? சோ இதுதான் இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா இருந்த காஸ்ட் கான்செப்ட்ஸ். காஸ்ட் A1 A2 மட்டும் இருக்கும், அப்புறம் BC அவ்வளவுதான், அதோட நிப்பாட்டிடுவாங்க. பட் அடுத்து ஒரு கமிட்டி வருவாங்க, டாக்டர் சென்ஸ் கமிட்டி ரிப்போர்ட் 1979ல வருவாங்க. இவங்க ஏலையும் A1 A2, B B1 B2, C C1 C2 இந்த மாதிரி 6 கான்செப்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த இப்போ காஸ்ட் A1ங்கிறது அதே தான். காஸ்ட் B1 அப்படிங்கிறது என்னன்னா A1 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் அமௌண்ட் ஆஃப் ஓன்டு கேபிட்டல் இன்வெஸ்டட் இன் த பிசினஸ். ஓகேவா? அதாவது சொந்தமா ஒரு முதலீடு நான் போட்டிருப்பேன்ல பிசினஸ்ல, ஒருவேளை அந்த சொந்தமான முதலீடு என்கிட்ட இல்ல அப்படின்னா நான் வெளியில இருந்து வட்டிக்கு தானே வாங்கியிருக்கணும். அப்போ அந்த வட்டி, அப்ப நான் எவ்வளவு வட்டி கட்டியிருப்பேன் அப்படிங்கிற வட்டியை இதுல ஆட் பண்ணிக்கணும். இதுலயும் லேண்டோட வேல்யூவை விட்டுறணும். ஓகே, விட்டுட்டு மத்த கேபிட்டல் நம்ம எவ்வளவு போட்டிருக்கோங்கிறது தான் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து காஸ்ட் B2. B2ங்கிறது என்னன்னா B1ஓட சேர்த்து ரெண்டல் வேல்யூ ஆஃப் ஓன்டு லேண்ட் லெஸ் லேண்ட் ரெவென்யூ. லெஸ் அப்படின்னா மைனஸ் லேண்ட் ரெவென்யூ அப்படின்னு அர்த்தம். அப்போ லேண்ட் ரெவென்யூவை விட்டுட்டு அதை தவிர அந்த ஓன்டு லேண்டுக்கு என்ன ரெண்டல் வேல்யூ இருக்கும், ஓகேவா, அதை எடுத்துக்கணும். பிளஸ் ரெண்ட் பெய்டு ஃபார் லீஸ்ட் இன் லேண்ட், அதாவது ஓன்டு லேண்டுக்கு எவ்வளவு ரெண்டல் வேல்யூ இருக்கும், அதோட சேர்த்து உண்மையாலே குத்தகை எடுத்த நிலத்துக்கு எவ்வளவு வாடகை நம்ம கட்டுறோம், ஓகேவா, அதையும் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து காஸ்ட் B2. ஓகேவா? இப்போ காஸ்ட் C1ல என்ன, ஃபேமிலி லேபர் அந்த இடத்துல மிஸ்டேக்கா வந்துருச்சு. காஸ்ட் C1 அப்படிங்கிறது என்னன்னா காஸ்ட் B1 பிளஸ் இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி லேபர். முன்னாடி பார்த்த காஸ்ட் C இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தோம் இல்லையா, அதே லைன் தான். காஸ்ட் C1 இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் B1 பிளஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேவா? சோ காஸ்ட் C1 இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் B1 பிளஸ் இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி லேபர். காஸ்ட் C2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காஸ்ட் B2 பிளஸ். ஓகேவா? C1 அப்படின்னா B1 பிளஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? C2 அப்படிங்கிறதுல எடுத்துக்கிறோம் B2 பிளஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? B2 பிளஸ் இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி லேபர். இதுதான் வந்து சென்ஸ் கமிட்டியோட ரிப்போர்ட். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறோம். இந்த எக்ஸாம்பிள் இது வந்து ஆக்சுவல் எக்ஸாம்பிள்.
இந்த மாதிரி ஆபரேஷனல் காஸ்ட் கொடுத்திருக்காங்க, பிளஸ் இந்த மாதிரி பிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இதை எப்படி காஸ்ட் A1 A2 B1 B2ங்கிறத நீங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணி எழுதுவீங்கன்றதான் இப்ப கொஸ்டின். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆபரேஷன் காஸ்ட் என்னது? நத்திங் பட் வேரியபிள் காஸ்ட். பிக்ஸ்டு காஸ்ட் இந்த சைடு இருக்கு. சோ வேரியபிள் காஸ்ட் என்ன இருக்கு? ஹியூமன் லேபர், ஓன்டு ஹியூமன் லேபரும் இருக்காங்க, ஹையர்டு ஹியூமன் லேபரும் இருக்காங்க. சிமிலர்லி புல்லட் லேபர் ஓண்டும் இருக்கு, புல்லட் லேபர் ஹையர்டும் இருக்கு. அதே மாதிரி மெஷின் லேபர்ல மெஷின் லேபர் ஓண்டும் இருக்காங்க, மெஷின் லேபர் ஹையர்டும் இருக்காங்க. அகைன் சீட்ஸ் இருக்கு. சீட் எல்லாமே வேரியபிள் காஸ்ட் தானே நம்மளுக்கு. ஓகே, சோ மென்யூஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். சோ FYMங்கிறது மென்யூர் பிளஸ் ஃபர்டிலைசர்ஸ் எடுத்துக்கலாம். பிளான்ட் ப்ரொடக்ஷன் கெமிக்கல்ங்கிறது நம்ம இந்த ஹெர்பிசைட், பெஸ்டிசைட், வீடிசைட், ஃபங்கிசைட் இது மாதிரி. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ். ஓகேவா? நம்ம இப்போ போர்வெல்லாம் இது பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம மோட்டர்ல இருந்து தண்ணி இறைப்போம்ல, அதோட சார்ஜ். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒர்க்கிங் கேபிட்டல்ல நம்ம பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்து ஆபரேஷனல் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட்ல இருக்கு. அதே பிக்ஸ்டு கேபிட்டல்ல நம்ம கொடுக்க வேண்டிய வட்டி வந்து பிக்ஸ்டு காஸ்ட்ல இருக்கு. புரிஞ்சா? ஒர்க்கிங் கேபிட்டல்ல கொடுக்க வேண்டிய வட்டி ஆபரேஷனல் காஸ்ட்ல இருக்கு, பிக்ஸ்டு கேபிட்டல்ல கொடுக்க வேண்டிய வட்டி வந்து பிக்ஸ்டு காஸ்ட்ல இருக்கு. ஓகே, இப்ப பிக்ஸ்டு காஸ்ட் வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷன், அதாவது தேய்மானம் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? சோ அந்த தேய்மானம் அப்படிங்கிற அந்த அதுவும் வந்து பிக்ஸ்டு காஸ்ட்ல தான் இருக்கு. அப்புறம் லேண்ட் ரெவென்யூ, அதாவது நம்மளுக்கு லேண்ட்ல இருந்து ஒரு வருமானம் வரும், அதையும் நம்ம பிக்ஸ்டு காஸ்ட் தான் எடுத்துக்கிறோம். அடுத்து ரெண்டல் வேல்யூ ஆஃப் ஓன்டு லேண்ட், சொந்த நிலத்துக்கு உள்ள ரெண்டல் வேல்யூ. ஓகேவா? அது பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிக்ஸ்டு கேபிட்டல், இது எல்லாமே பிக்ஸ்டு காஸ்ட். அப்போ நம்ம கிட்ட இந்த மாதிரி டேட்டா கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஒரு காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா அந்த காஸ்ட் காலம் இன்க்ளூட் பண்ணல. நம்மளுக்கு என்ன தேவைன்னா இது எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்றோங்கிறது தான் தேவை. அப்போ காஸ்ட் A1ல என்னென்ன வரும், B ல என்ன வரும், C ல என்ன வரும்? காஸ்ட் A1ல என்னென்ன வரும் அப்படின்னா ஹையர்டு ஹியூமன் லேபர், புல்லட் லேபர்ல ஓன்ட் அண்ட் ஹையர்டு, இதே மாதிரி மெஷின் லேபர்லயும் ஓன்ட் அண்ட் ஹையர்டு வந்துடும். அடுத்து சீடு, அதான் விதை வாங்குறோம்ல, அது FIM ஃபர்டிலைசர். ஓகேவா? இதெல்லாம் மென்யூஸ் அண்ட் ஃபர்டிலைசர். அப்புறம் பிளான்ட் ப்ரொடக்ஷன் கெமிக்கல்ஸ் என்னென்ன வாங்குறது, சின்ன சின்ன செலவு இல்லையா, அதனால. அடுத்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜ், அப்புறம் டிப்ரிசியேஷன். ஓகேவா? இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிறது வந்து வேரியபிள் காஸ்ட். இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பிக்ஸ்டு காஸ்ட் ஆட் ஆகுது. என்னன்னா டிப்ரிசியேஷன் ஆட் ஆகுது. அடுத்து லேண்டோட ரெவென்யூ காஸ்ட் A1ல தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டலும் காஸ்ட் A1ல தான் இருக்கு. அடுத்து காஸ்ட் B ல என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் A1ல என்னென்னலாம் சொன்னமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அது போக B1 நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டல் வேல்யூ ஆஃப் ஓன்டு லேண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிக்ஸ்டு கேபிட்டலையும் B ல எடுத்துக்கிறோம். இப்ப காஸ்ட் C அதுல என்ன வருது அப்படின்னா ரெண்டல் வேல்யூ ஆஃப் ஓன்டு லேண்ட் அங்க வந்துருச்சுல, அப்ப இங்க என்ன வரும், காஸ்ட் B பிளஸ் ஓன்டு ஹியூமன் லேபர் எடுத்துக்கிறோம். ஓகே, ரைட். சோ இதுதான் வந்து நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் C. ஓகேவா? காஸ்ட் C அப்படிங்கறது அந்த ஓன்டு ஹியூமன் லேபர்னா ஒண்ணும் இல்ல, இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி லேபர் நம்ம எடுத்துக்கிட்டோம்ல, அதான் ஓன்டு ஹியூமன் லேபர். ஏன்னா நம்ம சொந்தமா யார் இருப்பா, ஃபேமிலி லேபர் தான் இருப்பாங்க. அப்ப அந்த ஓன் பண்ணிருக்கிற ஹியூமன் லேபருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், காசு தரமாட்டோம், ஆனா ஆக்சுவலா நம்ம காசு தந்திருக்கணும். சோ அது வந்து இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி லேபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இதெல்லாம் மொத்தமா சேர்த்து காஸ்ட் C அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். சோ இதெல்லாம் தான் காஸ்ட் கான்செப்ட்ஸ். சோ இப்போ என்னன்னா நாமினல்ல இருந்து எஸ்டாபிஷ்மெண்ட் காஸ்ட் வரைக்கும் ஒரு செட் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிக்ஸ்டு காஸ்ட்ல இருந்து மார்ஜினல் காஸ்ட் வரைக்கும் ஒண்ணு. அதுக்கப்புறம் காஸ்ட் A1 A2 B1 B2 C1 C2. ஓகேவா? சோ இந்த மாதிரி காஸ்ட் கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இது எல்லாத்துலயுமே நேம்லயே மீனிங் இருக்கும். நீங்க ஒன்ஸ் இதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு உள்ள கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிடும். இதுல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த A1 கூட மீன்ஸ் பெருசா வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த B C இந்த மாதிரி இதுல எங்க வந்து ரெண்டல் வேல்யூ ஆட் பண்ணுவோம், எந்த இடத்துல வந்து ஆக்சுவல் ரெண்ட் ஆட் பண்ணுவோம் அப்படிங்கறது பாப்பாங்க. ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ரெண்டல் வேல்யூ எந்த காஸ்ட்ல ஆட் பண்றோம், ஆக்சுவல் ரெண்ட் வந்து எந்த காஸ்ட்ல ஆட் பண்றோம். இந்த கமிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி ரெண்டல் வேல்யூ மீன்ஸ் ரெண்ட் ஆக்சுவலா எங்க ஆட் பண்ணிட்டு இருந்தோம்னு பாத்தீங்கன்னா ரெண்ட் பெய்டு ஃபார் லீஸ்ட் அண்ட் லேண்ட் வந்து காஸ்ட் A2ல இருக்கு. அதே ரெண்டல் வேல்யூ ஆஃப் ஓன்டு லேண்ட் அப்படிங்கிறது எங்க இருக்கு, காஸ்ட் B ல இருக்கு இல்லையா? சோ அது வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்ட் எங்க இருக்கு, ரெண்டல் வேல்யூ எங்க இருக்கு, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் பிக்ஸ்டு கேபிட்டல் எங்க இருக்கு, இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி லேபர், அதாவது இந்த பின்னாடி வரக்கூடிய சில காஸ்ட்ல வந்து நம்ம ஒரு காம்பனன்ட் தான் ஆட் பண்ணுவோம். அந்த ஒரு காம்பனன்ட் என்னங்கறத ரொம்ப தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து இந்த கிளாஸ். இதுல வந்துட்டு நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட், இதோட ஷேப், அந்த கர்வோட ஷேப்ஸ் பாத்துக்கோங்க. ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட் மட்டும்தான் டிஃபரெண்டா இருக்கும், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்புறம் டோட்டல் காஸ்ட் இது ரெண்டும் வந்து எஸ் ஷேப்டு கர்வா இருக்கும்.
ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ஃபிளாட்டா இருக்கும். ஓகேவா, அது வந்து ரொம்ப ஹரிசான்டலா இருக்கும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டும் சரி, ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டும் சரி, ரெண்டுமே யூ ஷேப்டு கர்வா தான் இருக்கும். அதோட மினிமம் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏபிசியோட மினிமம் பாயிண்ட்டும் ஏடிசியோட மினிமம் பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மார்ஜினல் காஸ்ட் கர்வ் வந்து ஃபர்ஸ்ட் தன்னோட மினிமம் அட்டைன் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் ஏவிசியோட மினிமம் டச் பண்ணும். அதுக்கப்புறம் ஏடிசியோட மினிமம் டச் பண்ணிட்டு மேலே ஏறி போயிட்டு இருக்கும். ஓகேவா, சோ எப்பவுமே வந்து லாங் ரன்ல நம்மளுக்கு பிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்காது. எப்பவுமே வேரியபிள் காஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா லாங் ரன்ல பிக்ஸ்டு இன்புட்னு ஒண்ணு இருக்காது. இன்புட் இருந்தா தானே அதுக்கு நம்ம செலவு பண்ணுவோம். அதனால லாங் ரன்ல நோ பிக்ஸ்டு காஸ்ட், நோ பிக்ஸ்டு இன்புட், ஒன்லி வேரியபிள். அதே ஷார்ட் ரன்ல பிக்ஸ்டும் இருக்கும், வேரியபிளும் இருக்கும். ஓகேவா, சோ இந்த மாதிரி ரொம்ப பெக்யூலரான கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இந்த கிளாஸ் அவ்வளவுதான். காஸ்ட் கான்செப்ட்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.